ஆனால் பார்த்து என் கண்ணீருக்கெல்லாம் உங்கள் அப்பனுக்கு நிறைய பதில் கிடைக்கும். நான் இல்லாதப்போ இருக்க போய் தானே யாருமே தெரியாமல் ஓவராக பேசிட்டு அலையதாம்ல ஆறு. நான் இல்லாத அன்னைக்கு கண்டிப்பாக வருத்தப்படுவோம், ரொம்ப வருத்தப்படுவான் லைஃப்பில். ஏன்னா நான் என்றைக்கும் இல்லாமல் போயிருப்பேன். நீ இருக்க போய் தான் உனக்காக நான் பொறுத்து உட்காந்துருக்கேனே தவிர எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அடங்கி போய் உட்காரல. அடுத்தவன் பேச்சை கேட்டு வாழ்க்கை முழுக்க கட்டின பொண்டாட்டியை கஷ்டப்படுத்த தான் திரும்ப குடிக்காரனா இருந்து அவனுக்கெல்லாம் நிறைய பதில் கிடைக்கும். கடவுள் நிறைய கொடுப்பாரு. அதோட அருமை இப்போ தெரியாது. நம்ம வாயால் சொல்லி சாபம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. பொருந்தும். அதே மாதிரி தான் உங்கள் அப்பனுக்கும் பதில் கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஒரு நாள் பதில் கிடைக்கும். கூட இருக்கனால எந்த ஒரு பொருளோட அருமையும் தெரியாது. இல்லாத அப்போ தான் அதோட வலியும் இதுவும் தெரியும், வேதனையும். அது கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு சீக்கிரம். சொல்லி கொடுக்கான்ட்டு அவன் பேச்சை கேட்டுட்டு வந்து எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான் அவங்க அப்போ. அப்போ அவனுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு கிடையாது. அப்போ அவன் அவளை இம்பார்ட்டன் ஆயிட்டானோ? சொல்லு பார்ப்போம். கடவுள் பார்த்து அதுக்கு எல்லாம் பதில் கொடுப்பாரு. அடுத்த குடும்பத்துக்கு எவன் ஒலை வைக்கானோ அவனுக்கும் அதே நிலைமை தான். அதை மாத்திரம் பார்த்துட்டே இரு, கண்டிப்பாக நடக்கும். தான் குடும்பத்தை கஷ்டப்படுத்தி தான் மாத்திரம் சந்தோஷமாக இருக்கணும், அடுத்த வாழ்க்கை நாசமாக போகணுன்னு ஒலை வைக்காம பார்த்தியா அவனுக்கு எல்லாமே தன்னால் நடக்கும்.